ஃபாதர் அருண்குமார். நாங்கள் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி பகுதியில் ஆசிரியத்தில் மனநல காப்பகத்தில் இயக்குனராக இருக்கிறேன். இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஆஷிக்குமார் ஒரு 12 வருஷத்துக்கு முன்பு கோபிச்செட்டிப்பாளையம் கோர்ட் வழியாக அங்கே கொண்டு வரப்பட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்க லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் லோக்கல் ஸ்டேஷனில் ஆஜர் பண்ணி அங்கேருந்து கோர்ட் வழியாக அங்கே இங்கே 12 வருஷமாக மனநல மீட்சி பயிற்சியில் இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செஷன் அவர் தன்னுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாங்க. அவங்களுடைய அட்ரஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி அதை பேஸ் பண்ணி நான் ஒரு லெட்டர் பாகல்கோட் மத்திய பிரதேஷ் லெட்டர் அனுப்பியிருந்தேன். இன் ரெஸ்பான்ஸ் டு தட் இமீடியட்டாக அவங்க எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அங்கேருந்து எஸ்பி சார் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய மத்திய பிரதேஷ்லேருந்து அவங்களுடைய போலீஸ் பர்சனல் அனுப்பி அவங்களுடைய சிப்ளிங்ஸ் தங்கச்சி தம்பி 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்கள அனுப்பிவிட்டு நாங்கள் அவங்கள கூப்பிட்டுருக்குறோம், அவங்களுடைய சேஃபாக நாங்கள் கேட்குறோம். இந்த நாளில் இது ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான நாள். சுமார் ஒரு 12 வருஷத்துக்கு பின்பு தன்னுடைய மகனை எழுதுறது குடும்பம் இன்னைக்கு ஒன்றா சேருது. எனவே இந்த நாளில் முக்கியமாக மத்திய பிரதேச அதை சார்ந்த காவல்துறையினருக்கும் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் முக்கியமாக இந்த தாளவாடி காவல்துறை சார்ந்த நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அழகாக அற்புதமாக அவங்களுடைய இந்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிற இந்த நிகழ்ச்சி இவங்களுடைய கூட்டு முயற்சியால் தான் இந்த நிகழ்ந்தது. எனவே இந்த நாளில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இவருடைய மீட்சிக்காக மிகவும் உதவி செய்த நம்முடைய சைக்காட்ரிக் டாக்டர் ஆனந்தகுமார், சைக்காலஜிஸ்ட் ஜெயபிரகாஷ், அப்புறம் நம்முடைய ஜெனரல் பிசிஷியன் பொதுநல மருத்துவர் டாக்டர் ராஜசேகர், இவங்க 3 பேருக்காகவும் மேலுமாக இந்த நஸ்ரத்தில் மனநல காப்பகத்தில் பணி செய்கிற அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்று வீட்டுக்கு செல்கின்ற ஆஷிக்குமார் நல்லபடியாக அவர் போயிருக்கணும், தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை திறம்பட அமைதியாக அழகாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். கடவுள் அவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி.